இங்க ஒருத்தன் அதிகாலத்துல வாழ்ந்த கடவுளோட சக்தி இருக்கக்கூடிய ஒரு பெட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறான். இவனை மாதிரியே ஹிட்லரும் தேடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பெட்டியை வச்சிருக்கவனுக்கு அழிவே கிடையாது. இந்த உலகத்தையே அல்லான்றதுக்காக. ஹிட்லர் தேடிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்க அரசாங்கமும் இவங்கிட்ட உதவிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் தேடி இங்க வந்திருப்பான். இங்க வந்து பார்த்தா ஹிட்லரோட படைகள் எல்லா இடமும் சல்லடப்பட்டு தேடுறாங்க. ஆனா அது கரெக்டான லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியல. இவன் ஒரு மேக்ஸ் டீச்சராக இருப்பான். அதனால எந்தெந்த இடத்துல புதையல் இருக்குன்றத கெஸ் பண்ணியே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அப்படித்தான் இங்கேயும் வந்து ஒரு பாதாள குளத்துக்குள்ள போகிறான். அங்கே போனால் பல காலத்திலேயே ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி இருக்குது. அங்கே போய் சூரிய ஒளியில் பார்க்குறான். அவர் பண்டு இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கிறான். உடனே அங்கே போய் அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கே ஒரு பாதாள கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ள ஏகப்பட்ட பாம்பும் கிடக்குது. உடனே பாதாள கிணத்துக்குள்ள போகிற இவனை சுற்றி இருக்கிற பாம்புக்கெல்லாம் நெருப்பை வச்சுட்டு அந்த பாக்ஸையும் எடுத்துட்டு வந்துடுறான். உடனே இவன் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்ப போகிற நேரம் அங்கே ஹிட்லர் படையும் வந்துடுது. வந்தவங்க அப்படியே இவனை பாதாள கிணத்துக்குள்ள வச்சுட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. உடனே அவங்கள ஃபாலோ பண்ணி போறவன் அவங்க பின்னாடியே போய் ஒரு இடத்துல போய் இவனும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறான். அவங்களும் இவனையும் இவன் காதலையும் ஒரு தூண்ல கட்டி போட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண பாக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா உள்ள வெறும் மண்ணு தான் இருக்கு. அதை பாக்குறவங்க எல்லாரும் அதிர்ச்சியாகி அங்கே சுத்தி கித்தி பார்க்க அப்பந்தான் அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு பவர் வந்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருது. அதுல இவனும் இவன் காதலி மட்டும்தான் தப்பிக்கிறாங்க.